கும்பராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடைந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 2ஆம் இடத்தில் இருப்பது நல்லதானா? நல்லது தான். நீங்கள் போய் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் களைய போறீர்கள். தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சில முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் வாக்கு கோபம், ஆக்ரோஷத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த கோபம் வேண்டாம், ஆக்ரோஷம் வேண்டாம், ஒரு நிதான போக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருந்து உங்களை பார்க்குறார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு, அதாவது உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் கும்ப ராசிங்கிறதுனால பிறக்கும் போது சந்திரன் அங்கே இருப்பார். அப்போ சந்திரன் மேலே இப்போ கோச்சாரத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போ சந்திரனுங்கிறது மனசு. அப்போ மனசை சில குழப்பங்கள் அடையக்கூடிய தன்மைகள்ங்கிறது இருக்கும். மனதாலும் உள்ளத்தாலும் உணர்வாலும் செயல்பாட்டாலும் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். ஏதாவது ஒரு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய, முடிவுகளை எடுக்க முடியாத சில ஏதாவது ஒரு மனசில் இருந்துட்டு, அதுவும் குறிப்பாக தாய், சந்திரனுங்கிறது தாய், தாய்ங்கிறது அதாவது சந்திரன் 6ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போ தாய்க்கு ஹெல்த்தில் ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய, அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவுகள் கொடுத்து, அல்லது தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் இந்த மாதம் நிச்சயமாக அமையப்போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பணம், பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா குரு தான் 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த கும்பத்துக்கு குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கார். உச்சமாகி அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக அந்த 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போ தனம் உங்களை தேடி வருகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் அல்லது வேலையால் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் உண்டு. முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ தைரியமாக, வீரியமாக, நுணுக்கமாக எதையும் செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும். என்ன சின்ன சின்ன விஷயத்தில் சில சமயங்களில் கோபம், ஆக்ரோஷம் என்பது தலை காட்டும். அந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைத்து கொண்டாலே போதுமானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பிரயாணங்கள் ஏற்படும். தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது சிறு தூர பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு. அது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நெடு நாட்களாக உங்கள் கனவுல சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை இதெல்லாம் ஒரு சுமூகமாக தீர்வு ஏற்பட்டு அதில், அதாவது அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அவர் சுக்கிரன் போய் இப்போ நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதைப் போல. அப்போ 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் மறைந்திருக்கின்ற காரணத்தாலும், 4 என்பது வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம்தான். அப்போ வாகனத்துக்கு காரக கிரகம் அதே சுக்கிரன். அப்போது வாகன ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன். அப்புறம் 2 நீச்சமாக இருக்கும்போது வாகன சார்ந்த விஷயத்தில், அல்லது வாகனம் இயக்குகின்ற விஷயத்தில், அல்லது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த கும்பத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டான்னா உண்டு.
இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஆனால் என்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா என்பதை ஒரு தடவைக்கும் 2 தடவை செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதே புதன் தான் 8ஆம் அதிபதியாக வருவார். எழுத்துக்கு காரக கிரகம் புதன், ரிஜிஸ்ட்ரேஷன் காரண கிரகமான புதனாக இருக்கிறதுனால அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் சனி என்கின்ற உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அவர் குருவோடு சேரப்போகிறார். அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது, குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறது, குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் கல்வி முறையை படிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா குருத குழந்தைக்கு காரக கிரகமான குரு பகவான் உச்சத்தன்மையிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு, பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று படிக்க அல்லது வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புடைய MNC கம்பெனி தொடர்புடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம். 6ஆம் இடத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உச்சமாக இருக்கிறனால கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறார். தனாதிபதி 12ஆம் இடம் விரயம். அப்போ அந்த விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பணம் செலவாகிறது, அந்த செலவாகக்கூடிய அந்த தன்மையை தவிர்த்து விட்டு சுப விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் படிப்பு சார்ந்த செலவுகள் அல்லது திருமணம் சார்ந்த செலவுகள், ஸோ இந்த மாதிரி செலவுகள், அல்லது இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம் கும்பராசி அன்பர்கள். சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அப்போ அங்கே கேது இருக்குது. சில தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கும்பத்துக்கு நிறையவே இருக்குது. அப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 17க்கு அப்புறம் திருமண தடை விலகப் போகிறது. திருமணம் சார்ந்த விஷயம் என்ன, குடும்பாதிபதி குரு 6ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ திருமண சுப காரியங்கள் நடக்கும். அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லபடியாக இருக்கிறது. ஏன்னா குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சமாக வலிமையாக இருக்கிறது. இந்த மாதம் குழந்தை காரக கிரகமும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் உறுப்பினர், அப்போ குடும்பத்தில் ஒரு இணைப்பு, ஒரு நபர் புதிதாக வந்து இணையப் போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போது 9ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்போ 9 வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் தனக்கு 12ல் போயிருந்தால் தந்தைக்கு செலவு ஏற்படும். தந்தைக்கு செலவு என்ன, வயதாகிட்டதுன்னா சில உடல்நல தொந்தரவு இல்லை ஆஸ்பத்திரி செலவு ஏதாவது ஒன்று இருக்கும். பட் பாதிப்பு என்பது நிச்சயம் இல்லை. ஏன்னா சூரியன் கேதுவோடு வந்து இணைகிறார். அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது இந்த மூட்டு வலி, கால் வலி, சுக்கிரன் 8ல் உட்கார்ந்திருக்கார், சுகர் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு உபத்திரவங்கிறது இருக்கும். பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. ஏன்னா 4க்குரியவன் தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். தந்தையை குறிக்கக்கூடிய சுக்கிரன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். தந்தையை குறிக்கக்கூடிய காரகிரகமான சூரியனோட கேது இணைகிறது. தாயை குறிக்கக்கூடிய சந்திரனோட ராகு இணைகிறது. அப்போ தாய் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தையும் அவரை கொஞ்சம் அக்கறையாக பார்த்து கொள்வது இந்த கும்பத்துக்கு நல்லது என்பதையும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக
ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள், கோபப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் ஒரு நல்ல விதத்தில் பார்த்து கொள்வது கடமைங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க கும்பராசி என்பர்கள். அப்போது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்தில் உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது நல்லது. அப்போது தொழில் வார்ந்த விஷயத்தில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தும். ஒரு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஒரு பொறுப்பு. ஏன்னா சூரியன் தான் அதிகாரம், அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ பொறுப்பு மாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள்னா ஈஸியாக வெளியில் போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையப்பெறும். ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? வேலைன்னா எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில்னா எப்போ சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்குது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ இடமாற்றம், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.